ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலர்ச்சண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்க இரும்பை அப்படின்ற கிராமத்தில் இருக்க மகாகாலேஸ்வர் கோவில் வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாடல் பெற்ற ஸ்தலம். வாங்க நம்ம இப்போ கோவில் சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இரும்பை மகாகாலேஸ்வர் கோவில் பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் என்றதால இங்குள்ள சிவலிங்கம் சுயம்புமூர்த்தியா நமக்கு காட்சி தராரு. அம்பாள் பெயர் மதுசுந்தர நாயகி. 7ஆம் நூற்றாண்டுல 3ஆம் குலோத்துங்க சோழரால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஊரோட புராண பெயர் இருஞ்சேரி. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் முழுக்க அந்த காலத்துல இலுப்பை என்ற மரம் நிறைந்த காடா இருந்திருக்கு. அதனால வந்த பெயர் தான் இலுப்பை. காலப்போக்கில் அது இரும்பைன்னு மாறிடுச்சு. இங்க தலவிருட்சம் புன்னை மரம், தீர்த்தம் மாகாள தீர்த்தம். கோவில் வெளிப்பிரகாரத்து செவுத்துல இந்த தலத்தோட வரலாற்றை எம்போஸ்டா செதுக்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டே உங்களுக்கு நான் இந்த புராண கதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல முதல்ல லிங்கம் வச்சு வழிபட்டது யாருன்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி மகாகால ரிஷி என்பவர் தன்னோட வாழ்நாள்ல 3 லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்யறாரு. 3 லிங்கமும் வெவ்வேறு இடத்துல இருக்கு. அதுல ஒண்ணுதான் இங்க இருக்க மகாகாலேஸ்வர்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 3ஆம் குலோத்துங்க சோழரால இங்க கோவிலும் கட்டப்படுது. அந்த சமயத்துல கடுவெளி சித்தர் இந்த ஊருக்கு வந்து ஒரு அரச மரத்தடியில கடுமையான தவம் இருக்கிறாரு. அதனால அவரோட உடல் ரொம்ப சூடா ஆயிடுது. இதனால மழை தெய்வங்களால அந்த ஊருக்கு மழை கொடுக்க முடியல. இந்த விஷயம் மன்னருக்கு தெரிய வருது. அப்போ மன்னர் என்ன சொல்றாருன்னா, யாரு அந்த சித்தரோட தவத்தை டிஸ்டர்ப் பண்ணி நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு வெகுமதி வழங்கப்படும்னு அறிவிக்கிறாரு. வெகுமதிக்கு ஆசைப்பட்டு வள்ளி என்ற கோவில் நடன கலைஞர் சித்தரோட தவத்தை கலைக்க எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க. ஆனா முடியல. இருந்தாலும் ஒரு விஷயத்த அந்த வள்ளி கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, எப்போதாவது அரச மரத்துல இருந்து கீழே விழுற இலையை மட்டும் சித்தர் சாப்பிடுறத கவனிக்கிறாங்க. அதனால வள்ளி என்ன செய்யறாங்கன்னா, மொறுன்னு அப்பளம் வறுத்து மேல கொஞ்சம் உப்பு தூவி சித்தரை சுத்தி வச்சிடுறாங்க. அதையும் கொஞ்ச நாள் அரச இலைன்னு நினைச்சு சாப்பிட்டு வந்த சித்தருக்கு திடீர்னு சுயநினைவு வந்து அவரோட தவம் நின்னதுனால அந்த ஊர்ல மழையும் பெய்தது. மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை செலிப்ரேட் பண்ற விதமா கோவில்ல திருவிழா ஏற்பாடு பண்ணாங்க. அந்த திருவிழாவோட நடன நிகழ்ச்சியில் வள்ளி டான்ஸ் ஆடும்போது அவங்க காலில் இருந்து சலங்கை ஒன்று விழுந்துடுது. வள்ளி சிவபெருமானோட தீவிர பக்தர் என்பதால கடுவெளி சித்தர் கண்ணுக்கு வள்ளி சிவபெருமானாக தெரிஞ்சாங்க. அதனால அவரு கழண்டு விழுந்த சலங்கையை எடுத்து அவரே தன் கையால காலில் கட்டி விடுறாரு. இந்த செயலை பார்த்த மக்கள் எல்லோரும் சித்தரை கேலி பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. இதனால கோபம் அடைந்த சித்தர் சிவபெருமான கோவில்ல இருந்து வெளியே வர சொல்லியும் கல்மழை பெய்து அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர்னு நிரூபிக்க வேண்டும்னு சிவன் கிட்ட ஒரு பாடல் பாடுறாரு. உடனே கோவில்ல இருந்த லிங்கம் 3 துண்டா வெடிச்சு செதறிடுது. அதுக்கப்புறம் அரசனும் மக்களும் சித்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. சித்தரும் சிவன் கிட்ட மனமுருகி பாடல் பாடுறாரு. உடனே அந்த உடைந்த சிலை ஒன்னாகிடுது. அதுக்கு மேல செம்பு தகடு போட்டு அந்த லிங்கத்தை வழிபட ஆரம்பிச்சாங்க. இப்பவும் சிவலிங்கம் நமக்கு செப்பு தகடோட தான் காட்சி தராரு. சிவசன்னதிக்கு வலது பக்கம் தாயார் சன்னதி இருக்கு. அங்க கடுவெளி சித்தருக்கு அவரோட உருவம் செதுக்கிய ஒரு தகடு செவுத்துல பெருசா வச்சிருப்பாங்க. கலை மற்றும் இசையில ஆர்வம் உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்வாங்க.
இங்க வரும் பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளை இங்க இருக்க மகாகாலேஸ்வர் தருவதாக நம்பப்படுது. இந்த வீடியோ பார்க்கிற நீங்களும் கண்டிப்பா ஒரு நாள் இந்த கோவிலுக்கு வாங்க. பொதுவா பார்க்கிற கோவில்களை விட டிஃப்ரெண்டா இருக்கும். இது போல தொடர்ந்து நம்ம கலர்ச்சந்த் சேனல்ல 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களும் வீடியோ மூலம் தரிசனம் செய்ய உங்கள் வீடு தேடி வந்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் வீவர்ஸ்.